தங்கம்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான். ஏன்னா தங்கம் நம்ம கையில் இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சிக்காக நமக்கு லிக்விட் கேஷ் வேணும்னா நம்ம உடனே கொண்டு போய் அதை தங்கத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அடகு கடையில் வைக்கிறோம். அந்த அடகு வைக்கிற நகையை நம்மளால் மீட்டெடுக்க முடியறதில்ல. அதுக்காக பல கஷ்டப்படுறோம். அதுக்கு நம்ம உழைக்கிற உழைப்பில் பாதி பணம் நம்ம வட்டிக்கே கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம நகையை எப்போ நம்ம வாங்கி ஹீரோல வைக்கிறது? நம்ம எப்படி போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியும்? இல்லை அடுத்து நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம அதை பிளான் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அதை ஒரு எமர்ஜென்சிக்காக வச்சு அந்த ஃபண்டை எப்படி எடுக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கதிலே முடங்கி போயிடும். ஸோ நம்ம எப்போ தங்கத்தை அடகு வச்சாலும் அதை மீட்டு எடுக்கிறதையும் அடுத்த ஒரு ப்ரொசீஜராக வச்சுக்கணும். ஏன்னா சில பேர் தங்கத்தை அடகு வச்சிடுறாங்க, அதை மீட்டு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு அது ஏலத்தில் போய் அது அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விடாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குறீங்க வச்சதுக்கு அப்புறம் அதை மீட்டு எடுக்கிறதுக்கு உங்களோட உழைப்போடைய பணத்தை அதிகமாக வட்டிக்கே செலவு இருக்கிற காலகட்டத்துக்கு தங்கத்தோட விலை அதிகமாகுது. ஆனாலும் இப்போ குறைஞ்சிட்டு 12,800 ரூபாய் வரைக்குமே குறைஞ்சிது. அந்த டைம்ல சரி நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய நகையை என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டோ இல்லை நீங்கள் இன்னொரு ஒரு லேண்டோ ப்ராப்பர்ட்டிஸோ வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்பணமாக தேவைப்படும். இல்லை ஏதாவது ஒரு பணம் குறையுது, இல்லை ஒரு எமர்ஜென்சிக்காக நமக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா அந்த பணத்துக்காக நம்ம கையில் இருக்கிற தங்கத்தை கொண்டு போய் அடகு வைப்போம். அடகு வச்சு வாங்குற பணத்தை நம்ம ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிடுறோம். ஆனால் அந்த தங்கத்தை அடகு வச்சதை மீட் எடுக்கிறோமான்னு கேட்டால் அதில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும். நம்ம இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் அடகு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஒரு வட்டியே என்ன பண்ணுவோம், மாதம் 10,000 ரூபாய் கட்டிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி நம்ம உழைப்பில் பாதி பணம் நமக்கு வட்டிக்கே கொடுத்துட்டு அந்த முழு பணத்தையும் கட்டி நம்மளுடைய நகையை எப்போ மீட் எடுக்கிறது? ஸோ இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம அடகு வச்ச நகையை எப்படி மீட் எடுக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸுகளை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலயமா உங்களால் ஈஸியாக ஒரே வருஷத்தில் கூட நீங்கள் அடகு வச்ச 5 லட்சம் ரூபாய்க்கு அடகு வச்ச தங்க நகையை மீட் எடுக்க முடியும். அது என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண போகிறோங்கிறத 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இதுல எத்தனை பேர் நீங்க அடகு வச்ச நகையோட பில்ல நீங்க வச்சிருக்கீங்க, எத்தனை பேருக்கு எந்தெந்த பேங்க்ல எவ்வளவு பர்சன்டேஜுக்கு நீங்க அடகு வச்சிருக்கீங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க தங்கத்தை அடகு வைக்கிறீங்க, ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்க தங்கத்தை அடகு வைக்கிறீங்க. அந்த அடகு வச்ச நகையை நீங்க ஒரு 12% அளவுக்கு நீங்க வட்டி கட்டுறீங்க, இல்லைன்னா ஒரு 23%, அதாவது இப்போ பக்கத்துல இருக்கிற அடகு கடையில எல்லாம் 23% வரைக்குமே நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அவ்வளோ பணத்துக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டே இருந்தோம்னா நம்மளால அந்த தங்கத்தை மீட்டெடுக்கவே முடியாது. அதனால தான் நிறைய பேர் இந்த அடகு கடையில வச்சு அந்த சேட்டு கடைங்க சொல்லுவாங்களே, அந்த கடையில அடகு வச்சவங்களால மீட்டே எடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க வட்டிக்கு வட்டி அந்த மாதிரி போட்டு ரொம்பவே நம்மளால தங்கத்தை மீட் எடுக்கவே முடியாது. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அதிக வட்டிக்கு வச்சிருக்கிற இடத்துல இருந்து நீங்க எடுத்து நீங்க குறைஞ்ச வட்டிக்கு எங்க கிடைக்கும், அதாவது பேங்க் செக்டார் இந்த மாதிரி பிரைவேட் செக்டார்லாம் இருக்குது, இந்த மாதிரி இடத்துல நீங்க அதை அடகு வைக்கலாம். இப்போ இதுல வருஷத்துக்கு 12% அந்த மாதிரி தான் வட்டி. ஒரு மாசத்துக்கு 5,000 ரூபாய் நீங்க வட்டி கட்டுறீங்க அப்படின்னா கூட ஒரு 1,000 ரூபாய் சேர்த்து நீங்க அதுக்கு கட்ட பாருங்க. அதாவது 5,000 ரூபாய் வட்டியாகவும் 1,000 ரூபாய் அசலாகவும் கட்ட பாருங்க. இப்போ நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு அதை நீங்க அடகு வச்சிருக்கீங்க, நீங்க 1,000 ரூபாய் நீங்க கட்டும் போது 5 லட்சம் ரூபாயில உங்களுக்கு 1,000 ரூபாய் கம்மியா இருக்கும். 1,000 ரூபாய் தான் கட்ட முடியும்னு இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்களால அதிகப்படியா என்னால ஒரு 4,000 5,000 கூட சேர்த்து கட்ட முடியும்னா நீங்க கட்டலாம். அடுத்த மாசம் உங்களுக்கு என்ன ஆகும், நீங்க அதே 5,000 ரூபாய் நீங்க கட்ட வேண்டியதா இருக்காது. நீங்க உங்களுக்கு இப்போ ஒரு 5,000 ரூபாய் கட்டியிருக்கீங்கன்னா 4,95,000 ரூபாய் கம்மியா இருக்கும்ல, அப்போ அதுக்கான வட்டி தான் நீங்க கட்டுவீங்க. அப்போ அந்த டைம்ல அதுக்கு ஒரு அசலை நீங்க கட்டலாம். இந்த மாதிரி நீங்க கட்டி நீங்க என்ன பண்ண முடியும், உங்களுடைய அசலை கம்மி பண்ண மட்டுமே கட்டிக்கிட்டு இருந்தா உங்களால அந்த பணத்தை அந்த நகையை மீட் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இது ஒரு விஷயம் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்னோபால் மெத்தடை பிளான் பண்ணலாம். அதாவது ஸ்னோபால்னா நம்ம இல்லை அந்த 5 லட்சத்தை நம்ம ஒரு 50% அதாவது ஒரு 50,000 ரூபாயை நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு நான் ஒரு 50,000 ரூபாயாவது என்னுடைய அசலுக்கு கட்டலாம், இல்லை நான் 1 லட்சம் ரூபாய் கட்டலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி நீங்கள் அதை கட்ட ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா
ஒரு 4,50,000 4,50,000 உங்களுக்கு அசல்ல இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த 4,50,000 மட்டுமே வட்டி கட்டிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி கட்டிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அசலும் கம்மியாகும். இப்போ நீங்க அந்த 50,000 கட்டியிருப்பீங்களே, அந்த 50,000 முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கான உள்ள நகையை வந்து நீங்க மீட்டெடுத்துக்கலாம். அதுக்கான கோல்டு ஒரு ரிங்காவோ இல்ல கம்மலோ ஏதோ ஒண்ணு நீங்க மீட்டெடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இன்னொன்னு நீங்க அடகு வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பில்ஸை வந்து நீங்க செப்பரேட் பண்ணி 1,00,000 1,00,000 இந்த மாதிரி 5,00,000 வாங்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 1,00,000 1,00,000 நீங்க பில்லை வந்து செப்பரேட் பண்ணி வாங்க பழகுங்க. ஏன்னா இது வாங்குறது மூலயமா நம்ம ஒரு 1,00,000 இல்ல 50,000 நமக்கு கிடைக்கும் போது ஒரு பில்லை வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி நமக்கு ஆகும். சில பேங்க்ல வந்து மொத்தமா வச்சிட்டீங்கன்னா மொத்தமா தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அவங்க கிட்ட நீங்க கேட்டுக்கலாம், என்னால கிடைக்கும் போதெல்லாம் நான் அசலை கட்டி கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்டு இது பண்ணலாம். சில நிறைய பிரைவேட் பேங்க்ல வந்து இந்த மாதிரி பண்றாங்க. ஸோ இதை நீங்க கேட்டு அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணுங்க. இல்லைன்னா இன்வாய்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணியே பிளான் பண்ணுங்க. அது வைக்கிறது மூலயமா உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்க கட்டி அந்த நகையை எடுக்கும் போது உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் ஆகும். ஓகே, நம்ம ஒரு 20,000 கட்டி நம்ம ஒரு ரிங் அதுல இருந்து எடுத்துட்டோம், ஒரு 50,000 கட்டி அதுல இருந்து ஒரு இயர்ரிங்ஸ் எடுத்துட்டோம், இன்னும் அடுத்த வருஷத்துல இல்ல இன்னும் ஒரு 2 மாசத்துல நான் இன்னும் ஒரு 20,000 கட்டி வேற ஏதாவது ஒரு ஜுவல்லரி அதுல இருந்து எடுத்துலாம் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயே நீங்களே வந்து அதை மோட்டிவேட் ஆகி நீங்களே எடுக்க ஆரம்பிப்பீங்க. அது மாதிரி சேவிங்ஸும் பண்ண எக்ஸ்ட்ரா இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறது. எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது மூலயமா நான் அந்த பணத்தை வந்து வீட்டு செலவுக்கு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன், இந்த நகையை எடுக்கிறதுக்காக மட்டுமே நான் அதை வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு சேவிங்ஸாக பிளான் பண்ணுறது. இப்போ நம்ம வீட்டில் நம்மளா இருக்கட்டும் இல்லை நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும், யாரோ வீட்டில் ஒருத்தவங்க நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ரா இன்கம் ஏதாவது ஒரு ஸ்கில் நமக்கு தெரியும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். எனக்கு சமைக்க தெரியும், நல்லா சமைக்க தெரியும்னா வீட்டிலேருந்தே சமைச்சு கொடுக்குற கிளவுட் கிச்சனை ஆரம்பித்து நம்ம வீட்லேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம், சமைச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு நல்ல டைலரிங் தெரியும்னா நல்ல ஒரு டைலரிங் ஷாப் வைக்கலாம். இல்லை வீட்டில இருந்தே கூட நமக்கு செஞ்சு கொடுக்கலாம். பேக்கிங் தெரிஞ்சால் பேக்கிங் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணக்கூடிய உங்களுக்கு டெய்லியும், அதாவது மாதம் ஒரு 1,000 ரூபாய் இல்லை 3,000 ரூபாய் இருந்தாலும் அதை சேர்த்து வைக்கும் போது ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபாய் உங்களுக்கு அதிலே கிடைக்கும். ஸோ அந்த பணத்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் மாதம் மாதம் வந்து எடுத்து கட்டுற பணத்துலேருந்து ஒரு 75,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு 36,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா 1,10,000 ரூபாய் இதிலே உங்களுக்கு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியும் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன சின்ன செலவுகள் வந்து சில்லறை செலவுகள் பண்ணுவோம். இது வந்து இந்த ஒரு 100 ரூபாய்னால என்ன ஆக போகுது, 10 ரூபாய்னால என்ன ஆக போகுதுன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த 100 ரூபாயை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னாலே 36,000 ரூபாய் நமக்கு வரும். அதாவது ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துக்கு என்னவாகும், 3,000 ரூபாய் ஆகும். ஸோ அது வருஷத்துக்கு நம்ம கணக்கு பண்ணும்போது ஒரு 36,000 ரூபாய் ஆகும். ஸோ இந்த 36,000 ரூபாய் சேர்த்திங்கனாலே என்ன ஆகிடும், உங்களுக்கு 1,40,000 ரூபாய் சம்திங் வந்துடும். இதை வந்து நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய் கடனை அடைக்கிறதுக்கு ஈஸியாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். இன்னும் சில விஷயங்களை எதெல்லாம் உங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணி உங்களால் சேவ் பண்ண முடியுங்கிறத நீங்களே கூட சிந்திச்சு பார்க்கலாம். இதுக்கு பட்ஜெட்டிங் பிளான்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அதில் கூட சில எக்ஸ்ட்ரா செலவுஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி இதில் வந்து நம்ம சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்படி கட்டினீங்கன்னா ஒரு 2 வருஷத்துல உங்களால இந்த 5 லட்ச கடனை ஈஸியா பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றது மூலயமா உங்களால அடகு வச்ச நகையை உங்களால மீட்டு எடுக்க முடியும். ஸோ இதனால நிறைய பேர் வந்து அவங்களோட உழைப்பை வந்து வட்டிக்கே செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த ஒவ்வொரு டிப்ஸையும் வந்து நான் ஒரு ரீகேப்பாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதிக அடகு வச்ச இடத்துல இருந்து அந்த ஜுவல்லை வந்து மீட்டெடுத்து நம்ம ஒரு குறைஞ்ச வட்டிக்கு கிடைக்கக்கூடிய பேங்க்லேயோ ஒரு ப்ரைவேட் செக்டர்லேயோ நம்ம வைக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒரு 5 லட்சம்னு வச்சுருக்கீங்கன்னா ஒரு 50,000 ஸ்ப்ளிட் பண்ணி அந்த கடனை அடைச்சி அதுக்கான ஜுவல்லை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர பார்க்கலாம். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணி அது மூலயமா நம்மளால் ஒரு அமௌண்ட் இருக்கும், அதையும் சேர்த்து நம்மளால் மீட்டெடுக்க முடியும். ஃபோர்த்து ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய எக்ஸ்ட்ரா சில்லறை செலவுகள், நம்ம காஃபி குடிக்கிறது இல்லை வெளியில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இது ஒரு நாளைக்கு நம்ம 100 ருபீஸ் பார்த்தாலும் நமக்கு ஒரு மாதத்துக்கு 3,000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபாய். இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறது மூலமா அதுலேருந்து நமக்கு ஒரு 36,000 ரூபாய் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1,40,000 ரூபாய் இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஈஸியாக ஒரு அசலாக கட்டி நீங்கள் உங்களோட வட்டியோட விஷயத்தையும் கம்மி பண்ணலாம். அதாவது வட்டிங்கிறது ஒரு அரக்கன் மாதிரி, அது நம்மளை விடவே விடாது. ஸோ அந்த
விஷயத்துலேருந்து தப்பிக்கணும்னா இந்த சில சில விஷயங்களை வந்து நம்ம செயல்பட்டாதான் நம்மளால இந்த அடகு வச்ச நகையை எடுக்க முடியும். ஸோ எத்தனை பேர் நீங்கள் அடகு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ பர்சன்டேஜுக்கு வச்சிருக்கீங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எத்தனை பேர் நான் இதுக்கப்புறம் நான் நகையை மீட்க போறேங்கிறவங்களும் எனக்கு ஒரு தம்ஸ் அப் வந்து இமோஜ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான ஐடியாஸோட உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.